ஓம் சாந்தி. நம்ம போன ஆடியோவில் எதை பற்றி பார்த்தோன்னா, தர்ம ஸ்தாபகர்கள், தேவதைகள் சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஆன்ம உணர்வில் இருந்தாங்க. பரந்தாமத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்த சக்திகளை சரியாக பயன்படுத்தினாங்க 2500 வருடம். அடுத்தது துவாபர யுகத்துக்கு மேலே தன்னை ஆத்மானு மறந்து தேக அபிமானத்துக்கு வராங்க. அப்போது ஆன்மாவுடைய சக்தி, ஆன்மா பரந்தாமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த சக்திகள், குணங்கள் எல்லாம் விரயமாகுது. அந்த தெய்வீக குணங்களும் சக்திகளும் தான் இந்த பஞ்ச தத்துவங்கள் என்ற இயற்கைக்கு வாடகை. பஞ்ச தத்துவங்கள் என்கின்ற ஹவுஸ் ஓனருக்கு வாடகை. சத்தியுகம் திரேதாயுகம் ஹவுஸ் ஓனரும் நாமளும் நல்ல நண்பர்களாக இருந்தோம். வாடகை சரியாக கொடுத்ததால, வீட்டையும் க்ளீனாக வச்சுக்கிறதால. தோபரத்துக்கு மேலே விகாரங்கள், விகார உணர்வுகள், காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பயம், சோம்பல், இந்த 7 அசுர குணங்கள் நம்ம உடம்பை பாதிக்குது, வீட்டை அசுத்தப்படுத்துகிற மாதிரி. அடுத்தது தெய்வீக குணங்களும் நம்ம கொடுக்கல, வாடகையும் கொடுக்கல, வீட்டையும் அசுத்தப்படுத்துகிறோம். அப்போது இயற்கை என்ற ஹவுஸ் ஓனர் நம்மளை வெளியேற சொல்கிறாங்க. அங்கே தான் இயற்கை சீற்றங்கள் வருது. அப்போ இந்த பூமியை சமநிலை செய்கிறதுக்கு, இயற்கையை சமாதானம் செய்கிறதுக்கு பரந்தாமத்திலேருந்து சில தர்மாத்மாக்கள் இறங்குறாங்க. அப்படி சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இறங்குறாங்க. புத்தர் வராரு, இயேசு கிறிஸ்து வராரு, நபிகள் நாயகம் வராரு, இப்ராஹிம் வராரு, சங்கராச்சாரியார் வராரு, சாய்பாபா வராரு, ராகவேந்திரர் வராரு, வள்ளலார் வராரு, ஸ்ரீ வைகுண்டர் வராரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வராரு, ரமணர் வராரு. இப்படி துவாபரயுகத்துக்கு மேலே ஒவ்வொரு 50, 100 வருடங்கள் இடைவெளியில் ஒவ்வொரு பரிசுத்தமான மகான் ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து இறங்குறாங்க. பரந்தாமத்தில் இருக்கிற சக்தியை எடுத்துகிட்டு வராங்க, இயற்கைக்கு கொடுக்குறாங்க. இயற்கையும் அமைதி அடையுது. இப்படியெல்லாம் பார்த்தோம். அப்போ துவாபரயுகத்துக்கு மேலே இவங்கெல்லாம் வராங்க. கலியுகம் கடைசி வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் தர்ம ஆத்மாக்கள் பரந்தாமத்திலேருந்து வராங்க, இறங்குறாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள் ஆரம்பத்தில் எல்லோருமே சரியாக பின்பற்றினாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கருத்துக்களை கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவங்கள ஏற்ற மாதிரி மாற்றி எழுத ஆரம்பித்தாங்க. இப்படி துவாபரயுக பக்தி பரிசுத்தமாக இருந்தது, கலியுக பக்தி அசுத்தமாக ஆயிடுச்சு. இப்போது இந்த உலகத்தை சமநிலை செய்யறதற்கு, மேலேருந்து இறங்குறதுக்கு எந்த ஒரு தர்மாத்மாவும் இல்லை. அதுபோல் ஒரு கண்டிஷன், அதுபோல் ஒரு சூழ்நிலை. அப்போது ஹவுஸ் ஓனர் இன்னும் கோபப்படுறாங்க. அதனால தான் இப்போது உலகத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் வருது. அப்போ இதை சமநிலை செய்யணும், இதை சமாதானப்படுத்தணும். மேலிருந்து இறங்கி வர எல்லோருமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே தனது சக்திகளை, குணங்களை இழந்துடுவாங்க. எல்லோருமே மனித நிலைக்கு வர வேண்டியது தான். மறுபடியும் பரந்தாமம் போனால் தான் அந்த சக்திகள் கிடைக்கும். அப்போ நாம் தான் நம்மளை மறந்துட்டோம், ஆன்மான்னு மறந்துட்டோம், ஆன்மாவுடைய வீடை மறந்துட்டோம், ஆன்மாவுடைய தந்தை பரமாத்மாவை மறந்துட்டோம். அப்போ எப்படி அட்ரஸை மறந்துட்டோம், எப்படி போக முடியும்? போனால் தானே அந்த சக்தி கிடைக்கும். அப்போ இந்த எல்லா சீக்ரெட்டையும் இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தணும், அட்ரஸை ஞாபகப்படுத்தணும்.
அப்போ இந்த அட்ரஸ் யாருக்கு ஞாபகம் இருக்குதோ அவர் தான் ஞாபகப்படுத்த முடியும். அப்போ இந்த அட்ரஸ் அந்த ஒரு பரமாத்மாவுக்கு மட்டும்தான் இப்போ தெரியும். மீதி எல்லோருமே மறந்துட்டாங்க. இப்போ இறைவனே இப்போ எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கணும். இப்போ புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போது இறைவனுடைய ஒரே ஒரு மகா வாக்கியம், அந்த ஒரு மகா வாக்கியத்துக்காகத்தான் இறைவன் பலவிதமாக புரிய வைக்கிறார். அந்த ஒரு ஒரே ஒரு வரி, குழந்தைகளே தன்னை ஆத்மா என உணர்ந்து பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள், எல்லா பாவங்களும் விகர்மங்களும் அழியும். அவ்வளோதான். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இறைவன் பல ரூபத்தில் பல பயிற்சிகளை நமக்கு கொடுக்குறார். அப்போ இந்த பயிற்சிகள் செய்கிறதால என்ன நடக்குது நமக்குள்ள? இப்போது பிரம்மா மூலமாக இறைவன் சொர்க்கத்தை படைக்கிறார். விஷ்ணு மூலமாக அந்த சொர்க்கத்தை பாலனை செய்கிறார். அப்போது இந்த பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை படைச்சிருக்காருன்னா அப்போ எப்போ படைச்சிருக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த படைப்பு தொடங்கியிருக்கு. அதான் சத்தியுகம் திரேதாயுகம் சொர்க்கம். சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே சொர்க்கத்தில் விஷ்ணு, வைகுண்டத்தில் விஷ்ணு இருக்கிறதா சொல்லுவாங்க, 4 புஜங்களோட. ஆனால் உண்மையிலே நாம் அந்த மாதிரியெல்லாம் யாரும் 4 கையிலோடு இருக்க மாட்டாங்க. சொர்க்கமும் நரகமும் இங்கே தான், மேலே இல்லைன்றதை தெளிவாக பார்க்கும். அப்போது லக்ஷ்மி நாராயணன் அவங்க தான் சத்தியுகத்தோட ஆரம்பத்தில் சொர்க்கத்தை ராஜ்யம் செய்கிறாங்க. அங்கே ஆண் பெண் சமம். அப்போ லக்ஷ்மிக்கு 2 கை, நாராயணனுக்கு 2 கை, 2 பேரும் சேர்ந்து அந்த சத்தியுகத்தை பார்த்துக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் 4 கைகளோட விஷ்ணுவை காமிக்கிறாங்க. அப்போது விஷ்ணுவின் அடையாளம் லக்ஷ்மி நாராயணன், அவர்களின் பாலனை சொர்க்கத்தில் இருந்தது. அப்போ பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை படைக்கிறாரு. விஷ்ணு லக்ஷ்மி நாராயணன் மூலமாக சொர்க்கத்தை பாலனை பண்ணுறாரு. அந்த சொர்க்கம் நரகம் ஆகும்போது நரகத்தை அழிக்கக்கூடியதை சங்கரர் மூலமாக செய்யறதா காமிக்கிறாங்க. ஆனால் நரகத்தை இறைவன் அழிக்கிறது இல்லை. அது நம்மளுடைய பேராசையால் அகங்காரத்தால் நடக்கிற அழிவு. அதுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ சொர்க்கத்தை உருவாக்குறாரு, நரகத்தை அழிக்கிறாருன்றதை கூட நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போது சொர்க்கம்ன்றது என்ன, நமக்கு சொர்க்கம் பண்ணால் என்னன்னு தோணுன்னா, எல்லோருமே தங்க கிரீடம் வச்சுக்கிட்டு தங்க உடை போட்டுக்கிட்டு 36 வகை உணவை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். இப்போது இங்கே கூட ஒருத்தருக்கு வசதி இருக்குதுன்னா தங்க கிரீடம் வாங்கி செஞ்சு போட்டுக்கலாம், தங்க ஆடையை உடுத்திக்கலாம். 36 இல்லை, அதுக்கு மேலே கூட உணவை தினமும் சாப்பிட்லாம். அதனால் அவங்க தேவதை ஆகிடுவாங்களா என்ன? அப்போது ஒருத்தருக்கு ஒரு வசதி கிடைக்குது, இன்னொருத்தருக்கு ஒரு வசதி கிடைக்கலன்னா கர்மா தான் காரணம். நான் செஞ்ச புண்ணியம், எனக்கு நல்ல அம்மா அப்பா கிடைச்சிருக்காங்க, நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க, நல்ல பசங்க கிடைச்சிருக்காங்க, நல்ல உடம்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவோம். நான் எப்போ செஞ்ச பாவமோ, என் மனைவி ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க, எங்கள் அம்மா அப்பா என்னை சரியாக பார்த்துக்க மாட்டேன்றாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் மேலே அக்கறையே இல்லை, என் பசங்க என் மேலே அக்கறையை காமிக்க மாட்டேன்றாங்க. அப்போ 2த்துக்கு காரணம் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய உணர்வுன்றது நம்மளுக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், பக்தியில் இருக்கிறவங்களுக்கு கூட. அப்போது தேவதைகளுக்கு அவ்வளோ வசதிகள் கிடைச்சிருக்கான்னா ஸ்தூலமாக காரணம் அதே மாதிரி அந்த உள் உணர்வை பொறுத்து தானே கிடைச்சிருக்கும். அப்போ துவாபரிகத்துக்கு மேலே கிடைக்கலன்னா உள் உணர்வு சரியில்லை, அதனால் எல்லாமே இழந்துடுறோம். இப்போ எதுவும் கிடைக்க மாட்டேங்குது.
அப்போது சொர்க்கம் உருவாகுதானாலும் நம்மளுடைய உணர்வை பொறுத்து தான், நரகம் உருவாகுதும் நம்ம உணர்வை பொறுத்து தான். அப்போ உணர்வுகளை தான் நமக்குள்ள நல்ல உணர்வுகளை இறைவனை கொண்டு வர்றார். தெய்வீக குணங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார். அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம், இந்த உணர்வுகளை உணரும் போது தான் நான் தேவதையாக மாறுறேன். தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதையாக மாறுறேன். அதுக்கப்புறம் அந்த உணர்வுகள் போயிடுது, அசுர குணங்கள் வருது, தேக அபிமானம் வருது. அப்போ இறைவனா தேக அபிமானம் கொடுக்குறாரு? நாம தானே. அப்போ இங்கே நமக்கு தவறான உணர்வுகள், தவறான எண்ணம், தவறான சிந்தனை, தவறான உணர்வு, தவறான செயல் வருது. அப்போ சூழ்நிலை நரகமாக தான் இருக்கும். அப்போது நரகத்தை அழிக்கிறாருன்னா இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சொர்க்கமும் நரகமும் நம்மளுடைய உணர்வை பொறுத்து தான் உருவாகுது. அப்போ இங்கே நரகத்தை இறைவன் அழிக்கிறாருன்னா அப்போது இந்த நரகத்துக்கு சம்பந்தப்பட்ட உணர்வுகள் இருக்கு இல்லையா, காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பயம், சோம்பல், இது அழிக்கிறாரு. இது அழிஞ்சிச்சன்னா இந்த உள்ள இருக்கிற இந்த அசுர உணர்வுகள் அழிஞ்சிச்சன்னா நரகம் அழிஞ்சிடும் இல்லையா. அசுரர்கள் நரகத்தில் இருப்பாங்க. அப்போ இது நரகம்னா நாம் அசுரர்கள். அப்போ நமக்குள்ளே இந்த உணர்வுகள் போயிடுச்சன்னா, அசுர குணம் போயிடுச்சுன்னா, அசுர குணம் அழிஞ்சிடுச்சுன்னா வெளியில் இருக்கிற நரகமும் அழிஞ்சிடும். அப்போ அங்கே பாம்பு போட்டுட்ருக்குறாங்க, இங்கே மத கலவரங்கள் வருது, ஒருத்தரை வெட்டிட்டு சாவுறாங்கன்னா இதை அவர் உருவாக்கலை, இந்த அழிவை அவர் செய்யலை. நமக்குள்ள இருக்கிற அந்த அசுர குணங்களை அழிக்கிறதுக்கு இறைவன் இந்த ஞானத்தை தர்றார். அப்போ இது அழிஞ்சா அந்த நரகம் அழிஞ்சிடும், வெளியில் இருக்கிற நரகம் அழிஞ்சிடும். அப்போ அதுக்கான ஞானத்தை இறைவன் கொடுக்குறாரு கலியுகத்தோட கடைசியில். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது அதை சங்கரர் மூலமாக அழிக்கிறதா காமிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது போலெல்லாம் சங்கரர் இருக்க மாட்டார். இது போல ஜடாமுடியோட ஒரு பக்கம் தலையில் கங்கை, இன்னொரு பக்கம் சந்திரன், நெத்தியில் 3வது கண்ணு, கழுத்தில் நாகம், பக்கத்தில் திரிசூலம், புலித்தோல் போட்டுக்கிட்டு அரை நிர்வாணத்தில் தியான நிலையில் இருக்கிறது. இப்படியெல்லாம் உண்மையிலேயே இருக்க மாட்டாங்க தேவதைகள். அப்போ அங்கே லக்ஷ்மி நாராயணன் சேர்ந்து ராஜ்யம் செய்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக லக்ஷ்மிக்கு 2 கை, நாராயணுக்கு 2 கை, 4 கை, 4 புஜங்களோட விஷ்ணுவாக காமிச்ச மாதிரி இங்கே அழிக்கும் கடவுள் சங்கரரை, அழிக்கக்கூடிய தேவதை சங்கரரை இப்படியெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த இறைவன் சொல்லித்தர தியானத்தை நம்ம செஞ்சு உள்ள இருக்கிற அசுர குணங்கள் அழியுது இல்லையா, அந்த அழிக்கக்கூடிய வேலையை ஒரு கேரக்டர் செய்கிற மாதிரி அந்த கேரக்டர் அந்த உணர்வை ஒரு தோற்றமாக காமிக்கிற மாதிரி சங்கரரை இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. எப்படி சொர்க்கத்தில் தாமரைப்பூ இருக்காது, ஏன்னா சேத்துல தாமரைப்பூ வரும், சொர்க்கத்தில் சேரே இல்லைன்றாரு. ஆனால் அந்த தூய்மையான ஒரு பூ அந்த சேத்துல இருந்தாலும் சேரு பூவில் படாது. அப்படி தேவதைகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த விகார உணர்வு இல்லாமல் வாழ்ந்தாங்க, சேருன்ற விகார உணர்வு இல்லாமல் வாழ்ந்தாங்கன்றதை புரிய வைக்கிறதுக்கு மயில் உதாரணம், தாமரைப்பூ உதாரணம் எல்லாம் காமிச்ச மாதிரி இங்கே நமக்குள்ள இருக்கிற விகார உணர்வுகள் அழியிறத, ஆழ்ந்த தியான நிலையை அனுபவம் செய்கிறத, தெய்வீக குணங்களை அனுபவம் செய்கிறத, இதெல்லாம் உள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ், தியானத்தில் உள்ளே நடக்கிறது. அப்போ இந்த உணர்வுகளை எப்படி காமிக்க முடியும்? அப்போ அந்த சங்கரருடைய தோற்றமாக காமிக்கிறாங்க. அப்போ சங்கரர் இது போலெல்லாம் அவருக்குள்ள இருக்கிற விகாரங்களை அழிச்சார். இதே மாதிரி நீங்களும் தியானம் செஞ்சால் நீங்களும் சங்கரர் மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற விகார குணங்களை, அசுர குணங்களை அழிக்கலாம். அழிஞ்சிச்சுன்னா வெளியில் இருக்கிற நரகம் அழிஞ்சிடும், நரகம் அழிஞ்சிச்சுன்னா சொர்க்கம் வந்துடும். அதை சிம்பாலிக்காக புரிய வைக்கிறார். அப்போ சங்கரர்னா என்ன? அப்போ தியான நிலையில் உட்கார்ந்துட்டுருக்கார் முத்திரை போட்டு. அப்போ அவருக்கு மேலே இருக்கிற சிவனை, ஜோதி சுரூபமான சிவனை தியானம் செய்கிறார். அப்போ
இப்போ இது முன்ன நம்ம இதை பற்றி நிறைய பார்த்துட்டோம் வீடியோஸ். அந்த ஜோதி சுரூபமான இறைவனை நான் நினைவு செய்கிறேன்னு சங்கர் சொல்கிற மாதிரி சில சீன்களை நம்ம பக்தியில் பார்த்தோம். இப்போது முதல்ல மூன்றாவது கண், சங்கரனாலே மூன்றாவது கண். இப்போ இந்த மூணாவது கண்ணை திறந்தால் எதிரில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பஸ்பம் ஆகிடுவாங்க, இந்த உலகமே பஸ்பம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது அந்த தியானத்திலிருந்து அவரை எழுப்புறதுக்கு தேவதைகள் எவ்வளோ முயற்சி செய்வாங்க, அப்படி முடியாது. அப்போ மன்மதனை விட்டு அந்த மன்மத அம்பை சங்கரர் மேலே விடுற மாதிரி காமிப்பாங்க பக்தியில். ஸோ மன்மதனாலே அது ஒரு காமம், அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு, அது ஒரு மோகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தேவதை. அப்போ அவர் அந்த கோபத்தில் மூணாவது கண்ணை திறப்பார், மன்மதன் எரிஞ்சு போயிடுவார். இப்படி பக்தியில் காமிக்கிறாங்க. அப்போது அதனுடைய உள்ளர்த்தம் என்னென்னா, நமக்குள்ள இந்த காம உணர்வு இருக்குது. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பயம், சோம்பல்னு 7 அசுர குணங்களில் நம்பர் 1 இடம் இறைவன் தரது காமத்துக்கு. அதை முதல்ல பஸ்பம் செய்யணும். ஏன்னா இந்த முழு உடல்லையே காம உணர்வால் தான் உருவாகி இருக்கு. அப்போ ஒவ்வொரு செல்லுலேயும் அந்த மோகம் இருக்கும், அதை அழிக்கணும். அப்போ டோட்டலாக இந்த உடலை மறந்தாதான் அந்த உணர்வை ஜெயிக்க முடியும். அப்போது இந்த தியானத்தில் மட்டும்தான் அது சாத்தியம்னு சொல்கிறார் இறைவன் சிவபரமாத்மா. அப்போ சங்கரர் மூன்றாவது கண்ணு மூலமாக அதை பஸ்பம் செஞ்சிட்டார். அதை தான் அவங்க அப்படி காமிக்கிறாங்க. அடுத்தது, இது போல் ஃபிசிக்கலான ஒரு கண்ணு நெத்தியில் இருக்காது. இன்னொன்று சொல்லுவாங்க, எல்லோருக்குமே அங்கே ஒரு கண் இருக்குதுன்னுவாங்க. ஏன் நமக்கு அந்த மாதிரி இல்லை? அது சூக்ஷ்மமான கண்ணு, ஸ்தூல கண்ணு இல்லை. அப்போது இரு புருவங்களுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னா ஆன்மா இருக்குன்னு பார்த்தோம். ஆன்மாவுக்குள்ளே தான் மனம், புத்தி இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போது நாம் எதையாவது ஒன்று பார்க்கணுன்னு நினச்சோன்னா அதை மனக்கண்ணால் பார்ப்போம், நினச்சி பார்ப்போம். நம்ம அந்த ஊருக்கு போனோமே ஞாபகம் இருக்கா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று நடந்ததே ஞாபகம் இருக்கா நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நினச்சி பார்ப்போம். எது மூலமாக நினச்சி பார்க்குறோம்? மனம், புத்தி மூலமாக. அதான் மனக்கண். மூன்றாவது கண் ஞான கண். ஞானம்னா இன்ஃபர்மேஷன். உள்ளுக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அப்பப்போ அந்த மனதில் பார்க்கக்கூடியது, அதான் ஞானக்கண். அப்போது சங்கரர் ஆன்மா என்கின்ற, ஆன்மாக்குள்ளே இருக்கக்கூடிய மன, புத்தி என்கின்ற மூன்றாவது கண் மூலமாக, ஞான கண் மூலமாக பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவ பரமாத்மாவை, ஜோதி சுரூபமான சிவ பரமாத்மாவை நினைவு செய்கிறாரு. அப்போ அந்த ஜோதி சுரூபத்தை நினைவு செய்யும் போது தான் நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் அழியும், விகர்மங்கள் அழியும், விகாரங்கள் அழியும். அப்போ இதை காமிக்கிறதுக்காகத்தான் அந்த மூன்றாவது கண்ணை காமிக்கிறாங்க. அடுத்தது, தலையில் அந்த ஒரு பக்கம் சந்திரன் இருப்பார். சந்திரன் அண்ணாலே மனதிற்கு அதிபதின்னு அர்த்தம். சந்திரனுக்கு பக்தியில் மனோகர்னு ஒரு பேர் இருக்கு. மனோகரன், மனதை வென்றவன் அர்த்தம் சந்திரன். அப்போ இந்த தியானம் செய்கிறதால நாம் நம்மளுடைய மனதை ஜெயிக்கிறோம். அப்போ மனதை வெளியில் யாருக்கும் காமிக்க முடியாது. அப்போ அது ஜெயிக்கிறான்றதை, அந்த நான் மனதை ஜெயிச்சேன்றதை எப்படி காமிக்க முடியும்? அதைத்தான் அங்கே அப்படி காமிக்கிறாங்க. தலையில் சந்திரன் வந்துடுச்சு. ஏன் தலையில் சந்திரன்? ஏன்னா தலைக்குள்ளே தான் ஆன்மா இருக்குது, ஆன்மாவில் தானே மனம் இருக்குது. அந்த தலைக்குள்ள இருக்கிற மனதை அவர் ஜெயிச்சிட்டாரு.
சாந்தப்படுத்திட்டாரு. அதனால தான் அங்கே சந்திரனை காமிக்கிறாங்க. அப்போ அவர் மனதை வென்று விட்டார். இன்னொரு பக்கம் கங்கையை காமிப்பாங்க. கங்கையானாலே புனிதமான ஒரு நதின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எனர்ஜி நம்ம ஆன்மான்னு உணர்ந்து பரந்தாமத்தில் இருக்கிற பரமாத்மாவை நினைவு செய்யும்போது அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற எனர்ஜி நம்மளுடைய மூளையை முதல்ல குளுமைப்படுத்தும். குளுமையான ஒரு சக்தி, ஒரு உணர்வு நம்ம மூளைக்கு பரவும். அப்புறம் அப்படியே அது கழுத்துக்கு பரவும், 2 கைகளுக்கு பரவும், அப்புறம் நெஞ்சு பகுதி, வயிறு பகுதி, இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால் பகுதி, 2 கால்களின் பாதங்கள், பாத விரல்கள்னு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த எனர்ஜி அப்படியே பரவும். ஒவ்வொரு அங்கமும் குளுமை அடையும். அப்படி குளுமை அடையும் போது தான் இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் காமத்தால் உருவானது இல்லையா, அந்த உணர்வு போகும். அப்போது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா செல்லும் டோட்டலாக மாறுது நம்ம உடம்புலன்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகபட்சம் 1 வருஷம் கூட எடுத்துக்கலாம். அப்போ ஒருத்தர் தொடர்ந்து 1 வருஷம் காலை மாலை விடாமல் தியானம் செய்யும்போது இந்த சக்தி அப்படியே முழு உடம்புக்கு பரவி 1 வருஷம் கழித்து பழைய செல்லெல்லாம் ஒரு பக்கம் போயிடுது. 1 வருஷமாக புதுசாக உருவாகிற செல்லுக்கு இந்த தூய்மையின் சக்தி பரவி 1 வருஷம் கழிச்சு இந்த ஸ்தூல உடம்பே பரிசுத்தமாயிடும். இதுக்கு தான் 1 வருஷம் 2 வருஷம் அது போல் ஆகணும். இந்த ஞானத்தை கேட்டு பல வருஷம் ஆகலாம், ஆனால் தொடர்ந்து செஞ்சால் இது நடக்கும். இது சயின்ஸ். ஸோ அப்போ அந்த சக்தி பரவணும், பரவி இதை பரிசுத்தமாக்கணும். இதைத்தான் பக்தியில் கங்கா ஸ்நானம் செஞ்சால் பாவம் போகும், விகரமம் போகும்னு சொல்கிறாங்க. இப்போது சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கங்கை நதியில் மூழ்கி எழுந்தா அடுத்த வினாடியே அவர் செஞ்ச ஜென்மா செஞ்ச பாவங்கள் அழிஞ்சு அவர் மோட்சம் அடைவார். மோட்சம்னா இறைவனை அடைவார்னு அர்த்தம். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. அதே சாஸ்திரத்தில் வேறு ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த வினாடி ஒருத்தர் மோட்சம் அடைகிறாரோ, முக்தி அடைகிறாரோ, பரிசுத்தம் அடைகிறாரோ, அடுத்த வினாடி அவர் இறைவனை அடைவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடம்புல அடுத்த ஒரு வினாடி கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கங்கையில் குளித்தா மூழ்கி எழுந்தா அடுத்த வினாடி எல்லா பாவமும் போயிடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சாஸ்திரத்தில், இந்து சாஸ்திரத்தில் ஒருத்தர் பரிசுத்தமாயிட்டார், அவர் செஞ்ச ஜென்மா செஞ்ச பாவங்கள் அழிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வினாடி இந்த உடம்புல இருக்க மாட்டார், மோட்ச உலகத்தில் இருப்பார்னு சொல்லப்படுது. இப்போ தான் கங்கையில் குளிச்சு எழுந்துக்கிறோம் இல்லையா, அப்போ எழுந்த உடனே பாவம் போயிடணும் இல்லையா. பாவம் போன அடுத்த வினாடி இந்த உடம்புல அந்த ஆன்மா இல்லாமல் அடுத்த வினாடி மோட்ச உலகத்துக்கு தானே போகணும். காசிக்கு போகிறவங்கெல்லாம் அப்போ மோட்சம் அடையணும் இல்லையா. போன வாரம் கூட எங்கள் பிரதர் ஒருத்தர் தெரிஞ்சவர் காசிக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து 1 வாரம் ஆகுது, இன்னும் அவருடைய ஆன்மா உடம்புல தான் இருக்குது. ஸோ இது எப்படி? ரெண்டுமே சாஸ்திரத்தில் தான் சொல்லப்பட்டு இருக்கு. பாவம் அழிஞ்சிச்சுன்னா அடுத்த வினாடி மோட்சம். கங்கையில் குளிஞ்சு எழுந்தாலே அடுத்த செகண்டே எல்லா பாவமும் போயிடும். அப்போ பாவம் போயிடுச்சுன்னா மோட்ச உலகத்துக்கு தானே போகணும், மறுபடியும் அவங்கவுங்க ஊருக்கு போகக்கூடாது இல்லையா. அப்போ இதுவும் பக்தியில் சொல்லப்பட்ட கட்டுக்கதை. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களை ஃபேமஸ் ஆக்கணும்னு சொல்லப்பட்ட கதைகள். நதிக்கு பொதுவாகவே அந்த ஒரு குணமாக்கும் தன்மை இருக்கும், ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கிறதால அதில் அழுக்கு சேராது. அதனால் அதில் குளித்தா மனசு நல்லாயிருக்கும், பரிசுத்தமான எண்ணம் இருக்கும், அவ்வளோதானே தவிர பாவம் அழிஞ்சிடாது. நார்மலாகவே நாம் வீட்டில் போயிட்டு தலை குளிக்கிறோம், பச்சை தண்ணி குளிக்கிறோன்னா தலை குளித்தா கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு தப்பான எண்ணமும் வராது.
அதெல்லாம் குளிச்சுட்டு, தலைக்கு குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு போகணும், குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும். அப்போ தான் அங்கே இருக்கிற சக்தியை எடுக்க முடியும். பாவம் போயிடாது. ஸோ இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது தலைக்கு ஊற்றும் போது அதை முதல் தண்ணி தலையில் தான் ஊற்றணும், அதுவும் பச்சை தண்ணி. அப்போ அந்த தலையில் இருக்கிற சூடெல்லாம் அப்படியே உடம்புக்கு அப்படியே கீழே இறங்கி கால் வழியாக போயிடும். இதே முதல்ல நாம் ரொம்ப குளிர்தேன்னு தொடைக்கோ பாதத்துக்கோ ஊற்றினா அந்த அந்த இடுப்பு கீழே இருக்கிற சூடெல்லாம் தலைக்கு போயிடும். அப்போது ஃபிசிக்கலாக ஸ்தூலமாக தலைவலி வரும், எல்லா பிரச்சனையும் வரும். சூக்ஷ்மமாக எடுத்துக்கிட்டால் மூளை குளிர்ச்சியாக இருக்குதுன்னா பாசிட்டிவாக இருக்கும். நேச்சுரலாகவே ஓரளவுக்கு தெய்வீக குணங்கள் அப்படியே இருக்கும். மூளை சூடு ஆகுதுனாலே நேச்சுரலாகவே அவங்க கொஞ்சம் எரிபிரியாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டே இருப்பாங்க. அப்போ மூளையை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதனால தான் முதல்ல தலைக்கு ஊற்றிக்கணும். அப்போ முதல்ல தலை சில்லுன்னு ஆகுது, அது அப்படியே ஒழுகி முழு உடம்புக்கு போகுது. அப்போ இது உண்மையிலேயே நமக்கு தியானத்தில் ஞான குளியலை இறைவன் செய்கிறார். இதனுடைய நினைவாக தான் பக்தியில் ஸ்தூல குளியலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸ்தூல குளியல் செஞ்சால் உடம்புல இருக்கிற அழுக்கு போகும். சூக்ஷ்ம குளியல், பரமாத்மா செய்விக்கிற குளியல், மனசில் இருக்கிற அழுக்கு போகும். இந்த அம்மா அப்பா நம்மளுக்கு சின்ன வயசில் குளிக்க மாட்டோம் நடம் பிடிப்பாங்க, வலுக்கட்டாயமாக நல்லா தேய்ச்சி தலைக்கு ஊற்றுவாங்க. இப்போ பரமாத்மான்ற அம்மா நம்மளை வலுக்கட்டாயமாக உட்கார வச்சு காலை மாலை ஞான குளியலை செய்ய வச்சிட்ருக்காங்க. அப்போ தான் அழுக்கு போகும். ஸோ அப்போ இதை அங்கே அப்படி பக்தியில் காமிக்கிறாங்க. ஸோ இது செய்யணும். இது வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் செய்ய இந்த எனர்ஜியை அனுபவம் செய்ய முடியும். அப்போ இதைத்தான் கங்கா ஸ்நானம், இதுதான் உண்மையான கங்கா ஸ்நானம். இதில் தான் பாவம் போகும். அந்த கங்கா ஸ்நானத்தில் வாய்ப்பில்லை. இதைத்தான் கிறிஸ்துவர்கள் ஞான ஸ்நானம்னு இதே மாதிரி ஒரு புனிதமான நீரில் மூழ்க வைப்பாங்க. அதில் மூழ்கினாலும் பாவங்கள் போகாது, அழியாது. ஏன்னா அந்த பைபிளில் தானே சொல்கிறாங்க. போன வீடியோவில் தர்மஸ்தாபகர்கள் என்ற வீடியோவில் பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய பரமபிதாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். பைபிளில் என்னை எவ்வளவுதான் இயேசுவே இயேசுவே கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்றாலும் உங்களுடைய பாவங்கள் அழியாது. பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவை நினைவு செய்யும்போது தான் பாவங்கள் போகும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இந்த தண்ணியில் குளித்தா பாவம் போகும்ன்றதும் தப்பு. ஸோ இங்கே கங்கை நதியில் குளித்தாலும் பாவம் போகாது, ஞான ஸ்நானம் எடுத்தாலும் போகாது. பரிசுத்தமாயிட்டீங்க இனிலேருந்துன்றதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம வந்து கடந்த காலத்தினுடைய கஷ்டங்களை நினச்சி நான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன்னு வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வரும். சரி, அடுத்தது நம்ம தப்புப்படாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலான்றதுக்கு தானே தவிர இதெல்லாம் அழியாது. ஸோ அப்போ உண்மையான கங்கா ஸ்நானம் தியானத்தில் நமக்கு நடக்கும். அப்போ மூளை குளிர்ச்சியாகும், உடம்பு குளிர்ச்சியாகும், அப்படி தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்கும். குளிச்சு முடித்தா கிடைக்கிற எனர்ஜியை விட என்ன கேட்டால் ஒரு 100 மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இதுதான் உண்மையான கங்கா ஸ்நானம். அப்போ தலையில் அந்த கங்கையை காமிக்கிறாங்க. அடுத்தது ஜடாமுடி காமிப்பாங்க. முடின்றது என்னன்னா, ஜடாமுடி நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு உடனே முடி வாங்கணும்னு சொல்லுவாங்க, மொட்டையடிக்கணும். ஏன்னா முடிக்கு அவ்வளோ ஒரு பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிற ஆற்றல் இருக்குது, காஸ்மிக் எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி. இப்போ பிறந்த குழந்தைக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த முடி. அப்போ நிறைய எனர்ஜி வருது. அப்போ ஒரு கோவிலில் என்ன எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜி இங்கே அதிகமாகவே வருது. அவ்வளவு எனர்ஜி அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற வரைக்கும் இருக்கும். பிறக்கும்போது நேச்சுரலாக அந்த தலையில் வரக்கூடிய முடிக்கு இன்னும் சக்தி ஜாஸ்தி. அப்போது அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற வரைக்கும் ஒரு கோவில் மாதிரி வீட்டை பார்த்துக்கணும். ஒருவேளை அப்படி வச்சிக்கல,
காமம், கோபம், வெறுப்பு, பயம், சண்டை சச்சரவுகள் அந்த வீட்டில் இருக்குதுன்னா அவங்களுக்கு இன்னும் அது நஷ்டத்தை கொடுக்கும். ஒரு பரிசுத்தமான சக்தி வீட்டில் இருக்கும்போது பரிசுத்தமான சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணணும். அப்போது நாம் திருவிழா டைமில் இல்லை நல்ல நாட்கள் டைமில் அந்த ஒரு நாள் அந்த சூழ்நிலையை, பரிசுத்தமான சூழ்நிலையை வைக்கிறதே, மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். இப்போ 1 வருஷம் 2 வருஷம்னா முடியாது. அதனால தான் நஷ்டம் வரும். ஏன்னா நம்ம கோபப்படுவோம், இல்லை எல்லா தவறான விஷயம் நடக்கும். அதனால தான் குலதெய்வத்துக்கு மொட்டை அடிங்கன்னு சிம்பாலிக்காக சொல்கிறது. இப்போ மொட்டை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய முடி நார்மல் முடி. அப்போ அந்த பிரச்சனை இருக்காது, அந்த ஹை எனர்ஜி வராது. இந்த முடிக்கு சம்மந்தப்பட்ட எனர்ஜி கடவுளுடைய எனர்ஜி கிடையாது, காஸ்மிக் எனர்ஜி, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பஞ்ச தத்துவங்களினுடைய சக்தி. அப்போ இதைத்தான் அந்த முடிக்கு அவ்வளோ பவர் இருக்கிறதா காமிக்கிறதுக்காகத்தான் சித்தர்கள் உச்சியில் கொண்டை போடுவாங்க. அடுத்தது சங்கரர் அந்த ஜடாமுடியோட தியானம் பண்ணுறதா காமிப்பாங்க. அப்போ அந்த முடி மூலமாக இந்த சக்தி இறங்கும். ஸோ பெண்கள் கூட ஊக்க உற்சாகம் இல்லாத போது, வீட்டு வேலை செய்யணும், நிறைய செய்யணும் போது பின்னாடி கொண்டை போடுவாங்க. அப்படி கொண்டை போட்டு முடித்தோடனே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி, ஒரு ஊக்கம், உற்சாகம் வரும். அப்போ அந்த முடி மூலமாக வரக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி மூளைக்கு போகும், மூளையினுடைய பின்பகுதி வழியாக போகும். இதை இன்னும் நல்லா தியானத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக உச்சந்தலைக்கு மேலே கொண்டு போடுவாங்க. ஏன்னா அங்கே தான் சகஸ்ரா சக்கரம்னு சொல்லுவாங்க, பிரம்மரந்திரம்னு சொல்லுவாங்க, பீனியல் கிளாண்டுன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போது பிறந்த குழந்தைக்கு அந்த இடத்துல ரொம்ப சாஃப்டான பகுதி இருக்கும். அது வழியாக தான் அது காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக உள்வாங்கும். வளர வளர அந்த இடம் கெட்டியாயிடும். அப்போ அந்த உச்சந்தலைக்கு நேராக கொண்டை போட்டோம்னா நல்ல ஒரு அந்த காந்த ஆற்றல் கிடைக்கும். ஒரு 2 ஹவர் தூங்கி எழுந்தால் நம்மளுக்கு கிடைக்கிற சக்தி, அதுபோல் உச்சந்தலையில் கொண்டை போட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காந்தாலே போதும். பிரபஞ்ச ஆற்றல், கடவுளுடைய சக்தி இல்லை, பிரபஞ்சத்தின் சக்தி. அந்த சக்தி வாங்கிறதுக்கு தான் மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க, பிராணாயாமம் பண்ணுறாங்க, யோகாசனங்கள் பண்ணுறாங்க. ஸோ அந்த எனர்ஜி இந்த பஞ்ச தத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட எனர்ஜி. அப்போது அதனுடைய நினைவாக அங்கே அவருக்கு ஜடாமுடியை காமிக்கிறாங்க. அடுத்தது கழுத்தில் நாகம், அந்த பாம்பை காமிக்கிறாங்க. பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும். ஆனால் அவர் அதை வச்சுக்கிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். அப்போ இது எப்படி சாத்தியம்? அப்போது பாம்புனாலே நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது, நாம் கூட ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசங்கள் நடக்குது நமக்குள்ள. இப்போ உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது ஒரு ரவுண்டுன்னா 15 ரவுண்டு நடக்கும் ஒரு நிமிஷத்துக்கு. அது கம்மியாக நமக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். அப்போ தூங்கும்போது பார்த்திங்கன்னா அடி வயிறு வரைக்கும் போகும், நல்லா ஆழமாக போகும். சுவாசம் கம்மியாக இருக்கும், ஒரு நிமிஷத்துக்கு 10, 8க்கு வந்துடும். பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த அடி வயிறு வரைக்கும் சுவாசம் போகும். அதனால தான் அவங்களுக்கு எண்ணங்கள் கம்மி, சிந்தனை கம்மி. சுவாசம் கம்மியானால் எண்ணங்கள் கம்மியாகும், சிந்தனை கம்மியாகும். அப்போ எண்ணம் சிந்தனை கம்மியாகும்போது நிறைய சக்திகள் கிடைக்கும். அப்போ தியானத்தில் நம்ம அதுதான் பண்ணுறோம். விழிப்புணர்வோடு தூங்கக்கூடிய ஒன்று தான் தியானம்னு சொல்கிறோம். தூக்கத்தில் நம்மளை மறந்துடுவோம், இங்கே மறக்க மாட்டோம். அப்போ தூக்கத்தில் நடக்கிற அதே ப்ராசஸ் தியானத்துலேயும் நடக்கும். அப்போ தியானம் செய்ய 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 ஆழ்ந்து போக 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 15 சுவாசம் அப்படியே 12 ஆகி 10 ஆகி 8, 6, 4, 2க்கு வந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு 2 சுவாசம் தான் நடக்கும். அந்த நிலை வரும்போது ரொம்ப சக்தி மிக்க ஒரு நிலையை நம்ம அனுபவம் பண்ணுவோம். இந்த உடல் உணர்வே இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா
நேச்சுரலாகவே இந்த நாகம், இந்த பாம்பு ஒரு நிமிஷத்துக்கு 2 சுவாசம்தான் வாங்கும். அப்போ அதை காமிக்கிறதுக்காகத்தான் அவருடைய கழுத்தில் பாம்பை காமிக்கிறாங்க. இந்த சங்கரர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது இந்த பாம்பு மாதிரி 2 சுவாசம்தான் இவருக்குள்ளே நடக்குது. அப்போ அவ்வளோ அபரிமிதமான சக்தி அவருக்குள்ளே கிடைக்குது சங்கரருக்குள்ள. இதனோட ரெண்டாவது அர்த்தம், இப்போ பாம்பு கடிச்சா உயிர் போயிடும். காரணம், பாம்புக்கு விஷம் இருக்குது. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. ஒருத்தர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறாருன்னா எதனால்? நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஆனால் கோபம் பண்ணுற கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ரொம்ப கோவப்படுவாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கோவப்படுவாங்க. அப்போ கோபப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம சக்தியை கீழ் நோக்கி கொண்டு போகும். அப்போ ரொம்ப கோவப்படும் போது உங்களுடைய இதயம் ரொம்ப வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூச்சு ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ மூச்சு கம்மியாகும்போது இதயத்தினுடைய அந்த ஹார்ட் பீட் கம்மியாகும்போது அதிகமான சக்தி வரும். அப்போ இதுவே ஸ்பீடாக வேலை செய்யும்போது சக்தி செலவாகும். செலவாகுதுன்னா ஒருத்தர் 100 வயசில் வாங்கினோம்னா அவர் 50 வயசு 60 வயசுலேயே போய் சேர்ந்துருவார். அப்போ உயிர் போயிடுது இல்லையா? அப்போது இது ஸ்லோ பாய்சன். ஸ்ட்ரெயின் பண்ணி கத்துறாரு ஒருத்தர், ரொம்ப கோபமாக கத்துறாரு, ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துடுறாரு. ஆனால் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அப்படி அவர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிருந்தால் கூட ஒரு 20-30 வருஷம் வாழ்ந்திருப்பார் எக்ஸ்ட்ரா. ஆனால் எந்த கெட்ட பழக்கம் இல்லை. அந்த கோபம் பண்ணுற கெட்ட பழக்கத்தால் என்ன ஆயிடுச்சு? ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்லேயே உயிர் போயிடுச்சு. அப்போது கோபமும் ஒரு விஷம். அடுத்தது அட்டாச்மெண்ட், பற்று. ரொம்ப பற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏஜ் குரூப், இந்த வயசு பசங்க வந்து பார்த்திங்கன்னா காதலில் விடுறாங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தராங்க. நல்ல உணவு, அம்மா அப்பா வந்து சரியில்லாத உணவு சாப்பிட்டா கூட பசங்க நல்ல உணவு கொடுப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு. ஆனந்தமான சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க, கெட்டதெல்லாம் தருவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பர்சனலாக. ஆனால் இந்த காதல் வயப்பட்டு அந்த காதல் நிறைவேறாத காரணத்தால் ஒருத்தருடைய உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. அப்போ இந்த பற்றும் ஒரு விஷம்தான். அடுத்தது பயம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவருக்கு நல்ல செய்தியும் கொஞ்சம் நாளைக்கு சொல்லாதீங்க, உடனே கெட்டதும் சொல்லாதீங்க. அப்போ அதிர்ச்சி ஆகக்கூடிய செய்தி கேட்டாலும் இது போல் ஆகும். மெயினாக இந்த கெட்ட விஷயத்த, துக்கமான விஷயத்த சொல்லாதீங்க. அப்போ பாருங்கள், பயப்படக்கூடிய விஷயங்கள். அப்போ பயமும் ஒரு விஷயம், அட்டாச்மெண்ட் ஒரு விஷயம், கோபம் ஒரு விஷயம், காமம் எல்லாத்துக்கு மேலே பெரிய விஷயம். ஒருத்தர் அகங்காரத்தோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமே வராது. நான் தான் பெரிய ஆள், என்னை கேட்டு தான் எல்லாமே செய்யணும் என்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதேமாதிரி காலாகாலமாக அவர் பேச்சை கேட்டு எல்லாருமே நடக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் பேச்சை கேட்கல. அப்போ அவருக்கு வரும் பாருங்கள் அகங்காரம், தூக்கமே இருக்க. அப்படியே விடிய விழிச்சிட்டே இருக்க வேண்டியது. அப்போ தூங்கலைன்னா மூளை வேலை செய்யும். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், குறைந்தபட்சம் 1 வாரம் சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் 2 நாள் சரியாக தூங்கலை, 3 நாள் சரியாக தூங்கலை, அதாவது பகலும் தூங்கலை நைட்டும் தூங்கலை, 3 நாள் கண்டினியூவாக தூங்கலாம்னா 4ஆவது நாள் நம்மளுக்கு மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படும். அப்போது இந்த அகங்காரம் என்ன பண்ணுது? தூக்கத்தை தடை பண்ணுது. என்ன இப்படி சொல்லிட்டாங்க. பொறாமையும் அதே வேலை தான் செய்யுது. ஆனால் பொறாமன்னா கூட ஓகே தான், கொஞ்சம் சரியில்லாத தூக்கம் வரும், அப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அகங்காரம் இருந்தால் தூக்கமே வராது. பொறாமை இருந்தால் சரியாக தூங்க மாட்டாங்க, லேட்டாக தூங்குவாங்க, அதே சிந்தனையில் இருப்பாங்க. அகங்காரம் இருந்தால்
சிவராத்திரி தான். எத்தனை மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. அப்போது அப்படியே தூக்கத்தில் தான் அதிகமான சக்தி கிடைக்குது. அப்போ மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அப்போ மனம் பாதித்தா அதை நம்ம யார் மேலாவது காமிப்போம். அப்போ வீட்டில் ஒரே குழப்பம். ஸோ இது போல் தான் எங்கேயோ இருக்கிற அந்த டிப்ரெஷன், சரியாக தூங்காமல் மனைவி மேலே காமிக்கிறது. மனைவியும் மனுஷி தானே, ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுடுவார். அடித்தாலும் பரவாயில்ல, சில வார்த்தைகள் இருக்க ரொம்ப மோசமான வார்த்தைகள். ஸோ அது மறக்கவே முடியாது. மன்னிச்சிடலாம், ஆனால் மறக்க முடியாது. ஸோ அதனால் இதுக்கு காரணம் சரியான மூளைக்கு எனர்ஜி இல்லை. அதுக்கு காரணம் ஆழ்ந்த தூக்கம் இல்லை. அதுக்கு காரணம் பொறாமை, அகங்காரம், இதுபோல் உணர்ச்சிகள். இதுதான் அசுர குணம். அப்போது இந்த விகார உணர்ச்சிகள் விஷம் நிறைந்த பாம்புக்கு சமம். இப்போது ஒரு பாம்பு கடிக்க அட்டாக் வருதுன்னா தப்பிச்சிக்க வாய்ப்பு இருக்குது, வேகமாக ஓடலாம். இல்லை வீட்டில் வருதுன்னா நீங்கள் கீழே இருக்கீங்கன்னா கட்டில் மேலே ஏறலாம், இல்லை மாடி மேலே ஏறலாம். வாசப்பேட்டில் இருக்கா, பார்த்தோன்னா கதவை மூடிக்கிட்டு உள்ளே போயிடலாம். நீங்கள் அந்த பாம்புக்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த பாம்பு, இந்த விகாரங்கள்ன்ற பாம்பு உள்ளே இருக்குது, கம்பைண்டாக இணைஞ்சே இருக்குது, தப்பிக்க முடியாது. அந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கசிய வச்சுக்கிட்டே இருக்குது. ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டுட்ருக்கோம் தினமும். அப்போது ஆழ்ந்த தியானத்தில் ஒருத்தர் ஈடுபடும் போது, சிவபரமாத்மா நினைவில் ஈடுபடும் போது, அன்பின் கடல், அமைதியின் கடல், தூய்மையின் கடல், சுகத்தின் கடல், ஆனந்தத்தின் கடல், சக்தியின் கடல், ஞானத்தின் கடல் இறைவன் சிவபரமாத்மா. அந்த எல்லா தெய்வீக குணங்களிலும் கடலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய நினைவில் மூழ்கும்போது, அந்த கடலுக்குள்ளே மூழ்கும்போது நானும் கடலாக மாறுறேன். கடலில் குளித்தா உடம்பு ஹீல் ஆகும், மைண்டு ஹீல் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இறைவன் சிவபரமாத்மா அனைத்து தெய்வீக குணங்களின் கடலாக இருக்கிறார் இல்லையா, இந்த கடலுக்குள்ளே நாம் மூழ்கும் போது தினமும் நம்மளுடைய ஆத்மா ஹீல் ஆகுது, குணப்படுத்தப்படுது. விகாரங்கள் என்ற வியாதியில் இருந்து குணப்படுத்தப்படுகிறது. இதுதான் அந்த ராஜயோக தியானத்தில் நடக்குது. இதைத்தான் சங்கரர் செஞ்சு அந்த தனக்குள்ள இருக்கிற விஷங்கள் நிறைந்த விகாரங்கள் என்ற பாம்பை ஜெயிச்சிட்டாரு. விஷம் முறுக்கப்பட்டது. அது ஒரு டம்மி பாம்பு தான். அப்போது தனக்கு எதிராக இருந்த உணர்வுகளை அவர் ஜெயிச்சிட்டாரு. தனக்கு எதிராக இருந்த அந்த உணர்ச்சிகளை அவரை வாழ்த்த ஆரம்பிச்சிடுச்சு. கழுத்து மாலி ஆயிடுச்சு. அதான் கழுத்தில் அந்த பாம்பை காமிக்கிறாங்க. இதே மாதிரி நாமளும் தியானம் செய்யும்போது நாமளும் அந்த விஷம் நிறைந்த பாம்பை ஜெயிக்கிறோம். இதுதான் கிருஷ்ணர் அந்த 7 தலை பாம்பு மேலே டான்ஸ் ஆடி அந்த பாம்பை அடக்கந்தான் காமிப்பாங்க. விஷ்ணுவுக்கு படுக்கையாகவே காமிப்பாங்க, பெட்டாவாக மாற்றிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் அந்த 7 குணங்களை, 5 குணங்களை, அசுர குணங்களை ஜெயிச்சாங்க. ஒருத்தர் மாலையாக்கிட்டாரு, ஒருத்தர் காலில் போட்டு மிதிச்சிட்டாரு, அடக்கிட்டாரு, இன்னொருத்தர் படுக்கையாகவே மாற்றிட்டார். முருகருடைய காலடியில் அந்த பாம்பை காமிப்பாங்க. விநாயகருக்கு பெல்ட் மாதிரி இடுப்பில் கட்டிகிட்டு இருப்பார், பெல்ட் ஆக்கிட்டாரு. ஸோ இது போல தான். ஸோ நமக்குள்ள இருக்கிற இந்த 7 விகாரங்களை எந்த அளவுக்கு ஜெயிக்கிறோமோ அந்த அளவுக்கு பக்தியில் காமிக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பாம்பு மட்டும் தலைக்கு மேலே இருக்கும், சில பேருக்கு 2 இருக்கும், சில தேவதைங்களுக்கு 3 பாம்பு இருக்கும், சில பேருக்கு 5 இருக்கும், சில பேருக்கு 7 பாம்பு. அப்போ விஷ்ணு, இந்த சிவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு மேலே அந்த 7 தலை பாம்பு, 5 தலை பாம்பை அப்படி காமிப்பாங்க. சில தேவதைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாம்பு இருக்கும் தலைக்கு மேலே, இல்லை ஒரு 3 பாம்பு இருக்கும். அப்போ அவங்க ஒரே ஒரு விகாரத்தை ஜெயிச்சாங்க, 3 விகாரத்தை ஜெயிச்சாங்க. இதுதான் அதனுடைய சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க பக்தியில்.
ஸோ பாம்பின் அர்த்தம் அது. அடுத்தது புலித்தோல் அணிஞ்சிட்டு இருப்பார். புலித்தோல் மேலே உட்காந்து தியானமும் பண்ணுவார். அரை நிர்வாணத்தில் இருப்பார். ஆடை இல்லாமல் முழுசாக இருக்க மாட்டார். முழு ஆடையும் கவர் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டார், மற்ற தேவதைகள் போல. அரை நிர்வாணத்தில் இருப்பார். அப்போது பரந்தாமம் நிர்வாண தாமம், நிர்வாண நிலை. பரந்தாமம்ன்றது உடல் என்ற ஆடையில் ஆன்மா இல்லாத நிலை. ஆன்மா நிர்வாணமாக பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய நிலை நிர்வாண தாமம், நிர்வாண நிலை. இப்போ ஒருத்தர் தியானம் செய்யும்போது முழுசாக இந்த உடம்பை விட்டுட்டு போயிட மாட்டார். இந்த உடம்பை மறந்த நிலைக்கு போவார். அப்போ இந்த உடம்புல இருந்து இந்த உடம்பை உணராத நிலை. அப்போ நார்மலாக ஒருத்தர் உடம்பை விட்டுட்டு போயிட்டா தான் அந்த உடல் உணர்வு இருக்காது. உடம்புல இருந்தால் இந்த உடம்புடைய உணர்வு இருக்கும். இப்போ காலில் வலிக்குதா, இங்கே வலிக்குதுன்னு சொல்கிறோம். தலை வலிக்குதா, வலிக்குதுன்னு, ஆமாம் இந்த இடத்துல வலிக்குதான்றோம். அப்போ உடல் உணர்வு இருக்குது. அப்போ ஒருத்தர் உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா இந்த உடம்புல என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் உடம்புலேருந்து விடுபட்டுட்டார். அப்போ அது நிர்வாண நிலை. இது உடலோட இணைஞ்சி இருக்கக்கூடிய நிலை. தியானத்தில் என்ன நடக்குமானா, இந்த உடம்புல இருப்போம், ஆனால் இந்த உடம்புல இல்லாத நிலை அனுபவமாகும் ஆழ்ந்த தியானத்தில். அப்போ இறைவனுக்கு சமமாக நாம் இறைவனோட தொடர்பு வைக்கும்போது இறைவன் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலை நமக்கு வந்துடும் உடம்புல இருக்கும்போதே. அப்போ இறைவன் சிவன் உடல் இல்லாதவர், நிராகாரமானவர், பரந்தாமத்தில் இருக்கிறார். அந்த பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை நினைவு செய்யும்போது நானும் பரமாத்மாவுக்கு சமமான அனுபவம் செய்கிறேன். ஆனால் நான் உடம்பை விட்டு போயிட மாட்டேன். அப்போ உடம்புல இருந்தே உடம்புல இல்லாத நிலையை அனுபவம் செய்கிறேன். அதுதான் அரை நிர்வாணம். அப்போ அந்த நிலையை புரிய வைக்கிறதுக்காகத்தான் அந்த அரை நிலை நிர்வாணத்தோடு அவர் தியானத்தில் இருக்கிறதா காமிக்கிறாங்க. அடுத்தது திரிசூலம், இதை காமிக்கிறாங்க. 3 கூர்மையான பகுதி கொண்ட ஒரு ஆயுதம். அதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லைன்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இறைவன் கலியுகத்தோட கடைசியில் எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். இதுவரைக்கும் நடந்தது, இப்போ என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுது, 3 கால ஞானத்தையும் தெளிவாக புரிய வச்சுட்டார். ஷார்ப்பாக புரிய வச்சுட்ருக்கார். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமானால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ப்ரெசண்ட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திரிகால தரிசியாக இருந்து யோசிக்கணும்னு இறைவன் சொல்கிறார். திரிகால தரிசி, 3 காலத்தையும் உணர்ந்து ஒரு காரியத்தை செய்யுங்க. அப்போ இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா இதுக்கு காரணம் நீ முன் ஜென்மத்தில் செஞ்ச சரியில்லாத கர்மம். அதனால தான் இப்போ இது வந்திருக்கு. நீ மறுபடியும் இதுக்கு எதிராக மறுபடியும் தவறான கர்மம் ஏதாவது செஞ்சால் அது மறுபடியும் ஃபியூச்சருக்கு வட்டியாக மாறும். மறுபடியும் இதை நீ சேர்ந்து அனுபவிக்கணும். அப்போ இதை புரிஞ்சுக்கோ. அப்போ இது வரைக்கும் நான் செஞ்ச சரியில்லாத கர்மத்தின் பலன் இப்போ வருது, இதை நான் இப்போ அப்படியே ஏற்றுக்கிட்டேனா, இதோட இந்த கணக்கு முடிஞ்சிடும். எதிர்காலத்துக்கு தொடராது, எதிர்காலம் ஆனந்தமயமாக மாறும். இந்த 3 கால ஞானத்தை புரிய வைக்கிறார். அப்போ தியானத்தில் நமக்கு இந்த 3 காலம் அனுபவமாக கிடைக்கும். இறைவன் ஞானமாகவும் கொடுக்குறாரு, கொடுத்த ஞானத்தை அனுபவமாகவும் பெறுவதற்கான யோகத்தை சொல்லித்தரார். நாம் ஆழ்ந்த யோகத்தில் இருக்கும்போது முன் ஜென்மத்தில் யார் யாருக்கு என்னென்ன செஞ்சோன்றதையும் உணர முடியும், பார்க்க முடியும். அதனால தான் இப்போ இவர் எனக்கு எதிர செயல் செய்கிறாருன்றதை புரிஞ்சிக்க முடியும். அவர் புரிஞ்சிக்கும்போது இப்போ நாம் அவருக்கு எந்த ஒரு எதிர் செயலும் செய்ய மாட்டோம். அவர் திட்டுவார், பேசுவார், நாம் புன்முறுவலோடு அவரை பார்ப்போம். கணக்கு முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுவோம். கடன் தீர்ந்துச்சுன்னா சந்தோஷம் தானே படுவோம். ஐயோ என் கடன் தீர்ந்துச்சேன்னு கஷ்டப்படுவோமா? சந்தோஷம் தானே படுவோம். அந்த மாதிரி தான் இங்கே திட்ட அப்பா கணக்கு தீருது, நல்லது, இன்னும் திட்டுங்க, அவ்வளோதானா? நான் இன்னும் எதிர்பார்க்குறேன், இன்னும் மோசமாக திட்டுங்க, பெரிய கணக்கும் தீரட்டும். லைட்டாக திட்டாதீங்க. லைட்டாக திட்டுறீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் கடன் தீர்த்த மாதிரி ஆகும். மறுபடியும் இன்னொரு நாள் தீர்க்கணும்.
எவ்வளோ மோசமாக திட்ட முடியுமோ அவ்வளோ மோசமாக திட்டுங்க. அந்த மனநிலை வந்துடும். அப்போ எல்லா கணக்கும் சீக்கிரமாக தீர்த்துடலாம். சீக்கிரமாக இறைவனுக்கு சமமான நிலைக்கு போகலாம். இந்த 3 கால ஞானத்தை இறைவன் புரிய வைக்கிறார். அது சங்கரருக்கு அங்கே அனுபவமாகுது. 3 காலத்தையும் உணர்ந்துட்டுருக்கார். அப்போ இதை விட ஒரு சக்தி மிக்க ஆயுதம் என்ன வேணும்? அப்போ நமக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் எதிர்கொள்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இந்த 3 கால ஞானம் போதும் இல்லையா? இந்த ஆயுதம் இல்லாதால் தான் நான் யாருக்கு என்ன பண்ணேன், நான் யாருக்கு எதுவுமே பண்ணல. பண்ணாமல் எப்படி வரும்? அப்போ இறைவன் பண்ணுறாரா? நான்லாம் இந்த மாதிரியெல்லாம் மோசமான கர்மாலாம் போன ஜென்மத்தில் செஞ்சுருக்க மாட்டேன். எப்படி உங்களுக்கு தெரியும்? செஞ்சுருக்க மாட்டேங்க எப்படி தெரியும்? நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும். அதை ஏற்றுக்கலான்னாலே உங்களுக்கு இன்னும் ஞானம் புரியல. ஞானம் புரியலனாலே உங்களுக்கு யோகம் புரியாது, யோகம் வராது. யோகம் வரலன்னா பாவங்கள் அழியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ இந்த ஞானத்தை ஏற்றுக்கணும், 3 கால ஞானத்தை. அப்போ அதனுடைய நினைவாக தான் திரிசூலத்தை காமிக்கிறாங்க. ஸோ அப்படி நாமளும் சங்கரர் மாதிரி மாறணும். அதுதான் ராஜயோக தியானம். அது ஏன் ராஜயோக தியானம்னா, யோகங்களுக்கெல்லாம் யோகம், எல்லா யோகங்களும் எல்லா மூச்சு பயிற்சிகளும் சித்தர்களால் யோகிகளால் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதெல்லாம் உடல் அளவுக்கு உதவி செய்யும். ஆனால் பாவங்கள் அழியாது. பாவங்கள் அழியணும்னா பரமாத்மாவால் தான் முடியும். அப்போ பரமாத்மாவே நினைவு செய்வதற்கான அந்த தியானத்தை சொல்லித்தரதான் ராஜ யோகம். அவன் தான் எல்லா யோகங்களுக்கும் ராஜா. அவருக்கு அடிச்சதுங்க ராஜ யோகம் அணுவாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார், திடீர்னு அவருக்கு ஒரு வசதி வந்துடுச்சுன்னா அடிச்சது பாருங்கள் அவருக்கு ராஜயோகம். நாம் ராஜயோகத்தை தியானத்தையே செய்கிறோம். அப்போ நாம் எப்படிப்பட்ட நிலைக்கு போவோம்? அதான் தேவ நிலைக்கு. அதனால் அந்த ராஜயோக தியானத்தை இறைவன் இப்போ நமக்கு கலியுகத்தோட கடைசியில் புரிய வச்சிட்ருக்கார். சரி, எப்படி புரிய வைக்கிறார்? அவருக்கு உடம்பு இல்லை, நமக்கு உடம்பு இருக்குது. இப்போது நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது. ஏன்னா நீங்களும் உடல் உணர்வில் இருக்கீங்க, நானும் உடல் உணர்வில் இருக்கேன். அப்போது உடல் உணர்வில் இருக்கும்போது தான் காது வேலை செய்யும். அப்போ நான் பேசுகிறத உங்களால் கேட்க முடியும். இறைவனுக்கு உடம்பே இல்லை. இறைவன் நிராகாரமானவர், ஜோதி சுரூபமானவர். அவர் சூக்ஷ்மமாக இருக்கிறார். அவர் 24 மணி நேரம் நம்ம எதிரில் இருக்கிறார். ஆனால் அவர் நம்ம கண்ணுக்கு தெரியல. அவர் 24 மணி நேரம் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் நமக்கு அது கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஸ்தூல உடல் உணர்வில் இருக்கிறோம். ஸ்தூல காது ஸ்தூல கண்ணு தான் வேலை செய்யும். இறைவன் சூக்ஷ்மமாக இருக்கிறார், 24 மணி நேரம் எதிரில் இருக்கிறார். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? அவரை பார்க்கக்கூடிய கண்ணும் காதும் எனக்கு இல்லையே, அவர் சொல்கிறத கேட்கக்கூடிய காது எனக்கு இல்லையே. அப்போது தியானத்தில் தான் நம்ம சூக்ஷ்மமாக மாறுறோம். இந்த உடல் உணர்வில் இருந்து ஆன்ம உணர்வுக்கு போகிறோம். அந்த ஆழ்ந்த தியானத்தில் தான் சூக்ஷ்மம் கண்ணுக்கு தெரியும், ஸ்தூலம் மறையும். ஸ்தூல உடல் ஸ்தூல உலகம் மறையும், சூக்ஷ்மமானது தெரியும். அப்போ அங்கே இறைவனை தரிசிக்கலாம், இறைவன் பேசுறது தெளிவாக கேட்கலாம். அதுக்கு தியானம் பண்ணணும். ஆனால் தியானம் செஞ்சால் ஆழ்ந்த யோக நிலையை அனுபவம் பண்ணுவீங்க, ஸ்தூலத்தை மறந்து சூக்ஷ்மத்துக்கு போவீங்க. அப்போ என்னை பார்க்கலான்ற ரகசியத்தை முதல்ல சொல்லணும்ல அவரு. அந்த ரகசியம் முதல்ல என் காது கேட்கணும் இல்லையா? அந்த ரகசியத்தை புரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு உடல் சொன்னால் தானே எனக்கு புரியும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா இறைவனை நம்ம 1 to 1 பார்க்கலாம், பேசலாம், எல்லாம் நடக்கும். அந்த சீக்ரெட்டை புரிய வைக்கணும். அந்த சீக்ரெட்டை புரிய வைக்கிறதுக்கு அப்போது அவர் ஒரு உடம்புல சொன்னாதானே நம்மளுக்கு புரியும். இப்போ அவருக்கு ஒரு உடல் தேவைப்படுது. எப்படி பரிசுத்தமான பரந்தாமத்திலிருந்து இறங்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு இயேசு என்ற உடல் தேவைப்பட்டதோ, இப்போ
அதே போல பரிசுத்தத்தின் கடல் கிறிஸ்துவின் தந்தை சிவபரமாத்மா நரகத்தை சொர்க்கமாக்குற வேலையை செய்யணும். எவ்வளோ பெரிய வேலை! இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பாகத்தை தான் செஞ்சார். புத்தர் ஒரு சின்ன பகுதியை செய்கிறார். இப்படி ஒருத்தரும் ஒவ்வொரு பகுதிக்கு போகிறாங்க, அந்த பகுதியை மட்டும் அவங்க மேம்படுத்துகிறாங்க. ஆனால் இறைவன் வர்றது கிளைமேக்ஸில் முழு உலகத்தையும் மாற்றணும், முழு பிரபஞ்சத்தையும் மாற்றணும். அப்போ அவருக்கு ஒரு உடல் கண்டிப்பாக வேண்டும். அப்போது இறைவன் எல்லா உடம்புலையும் வந்துட முடியாது இல்லையா? ஏன்னா இறைவனுடைய சக்தி எல்லோருடைய மூளையும் தாங்க முடியாது, ஹை எனர்ஜி. அப்போது இறைவனுடைய சக்தியை தாங்குற அளவுக்கு ஒரு பரிசுத்தமான உடல் இறைவனுக்கு தேவைப்படுது. அப்போ அது யாருடைய உடல்? அந்த உடல் மூலமாக எப்போ இறைவன் வந்து இந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பித்தார், அதையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.